ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் செமண்டிக் டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, லைக் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு அட்ரஸ்லாம் வீடோட அட்ரஸ்லாம் வைப்போம் இல்லையா. ஈவன் நீங்கள் வெப்சைட்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா ஃபூட்டரில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் வந்துட்டு காண்டாக்டஸில் வந்துட்டு அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு அட்ரஸ் டேக்குள்ளே வைக்கலாம். அட்ரஸ் டேக்குள்ளே ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு சம்திங் வந்துட்டு டைப் பண்ணுறேன்னே. இப்போ வந்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா, இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா டீஃபால்ட்டாகவே அட்ரஸ் டேக்குள்ளே எழுதுகிற டெக்ஸ்ட் எல்லாமே இட்டாலிக்காக வரும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இதுதான் வந்துட்டு அட்ரஸ் டேக். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டேக் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ இது எதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு மீடியா கண்டென்ட்ஸ் லைக் வந்துட்டு ஒரு ஆடியோவோ ஒரு வீடியோவோ ஆர்எல்ஸ் வந்துட்டு ஒரு இமேஜோ வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிகர் அப்படின்ற ஒரு டேக்குக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வைக்கலாம். ஓகேவா, இப்போ நான் ஃபிகர் அப்படின்ற டேக்குக்குள்ளே ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு வைக்கிறேன். ஸோ லைக் நம்மக்கிட்ட இமேஜ் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கூகுளில் வந்துட்டு ஏதாவது ஒரு இமேஜ் சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மென் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மென் இமேஜஸ் ஹெச்டின்னு போட்டு ஏதாவது ஒரு இமேஜ் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இமேஜ் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் எஸ்ஆர்சியில் போய்ட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம போய்ட்டு அவுட்புட்டில் பார்க்கலாம். பாருங்கள், இமேஜ் வந்திருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இதோட ஹைட் விட்த் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் 200 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ போய்ட்டு நான் அவுட்புட் பார்த்தேன் அப்படின்னா பாருங்கள். ஓகே, ஃபைன். ஸோ இமேஜ் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபிகர் டேக்குக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபிகருக்கு லைக் வந்துட்டு ஃபிக் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அதாவது இந்த இமேஜுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது டெக்ஸ்ட் வைக்கணும், ஆர்எல்ஸ் வந்துட்டு இந்த இமேஜுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த இமேஜுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நேம் லைக் வந்துட்டு நான் கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த இமேஜ் அண்ட் தென் இந்த இமேஜுக்கு கொடுத்த நேம் இது எல்லாமே சேர்ந்து என்னவாயிடும் அப்படின்னா ஒரு குரூப்பாக வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஈவன் இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வைக்கலன்னா ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு அப்படியும் கூட நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு நம்ம மீடியா கண்டென்ட்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இமேஜ் மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஆடியோ வைக்கலாம், வீடியோவும் ஈவன் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ இந்த டேக் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறையா வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீட் மோர் அப்படின்ற பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்துட்டு இது கொடுக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் அப்படின்ற டேக்குக்குள்ளே சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்குள்ளேயே ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு லோரம் கண்டென்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அஸ் வெல் அஸ் நம்ம சம்மரியில் கொடுத்த டெக்ஸ்ட் இருக்கும். இப்போ இதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த பேராகிராஃப் வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு ஷோ ஆகும். திரும்ப கிளிக் பண்ணால் ஹைடாக இருக்கும், திரும்ப கிளிக் பண்ணால் ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரீட் மோர் பட்டனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதோட உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா செமண்டிக் டேக்ஸ் முடியுது. ஸோ அப்போ இவ்வளோ தானா செமண்டிக் டேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஸோ செமண்டிக் டேக்ஸ் நிறையாவே இருக்குது. பட் நமக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டேக்ஸ் மட்டுமே நமக்கு எனாஃபாக இருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ டேக் அண்ட் தென் ஆடியோ டேக்னால் என்ன, ஓகேவா, அதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன் கேஸ், பை.